பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தொண்டை சரி நேற்று நைட்ல இருந்து அன்பிற்கினிய சகோதரர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் என்கிற அந்த தலைப்பின் கீழ் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை நானும் என்னுடைய நண்பர் சென்னை காவிரி மைந்தன் அவர்களும் கலந்து பேசினோம். அப்படி பேசுகிற போது என்னுடைய அருமை நண்பர் காவிரி மைந்தன் அவர்கள் 2-3 வருடங்களாகவே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் மன்னார்குடியிலே நடத்த வேண்டும் என்று இடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்தேன். காவிரி மைந்தன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு நான் அன்பிற்கினிய குழந்தை சட்டமன்ற உறுப்பினரான அன்பழகன் இவர்களை எல்லாம் ஸ்ரீஸ்டார் பவனுடைய உரிமையாளர் அன்பிற்கினிய மைத்துனர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். அங்கே அந்த தமிழ்ச்சங்கத்திலே கலந்து கொண்டு நாங்கள் பேசுகிற போது இதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லியது போல கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை நான் அங்கே எடுத்துரைத்து பேசினேன். அப்பொழுது நண்பர் காவிரி மைந்தன் அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடித்தவுடன் என்னுடைய கைகளை பற்ற பிடித்துக் கொண்டு கண்ணதாசனுடைய பாடல்கள் மீது மிகச்சிறந்த ஒரு ஆர்வமுடைய ஒரு நண்பர் நீங்கள், எனவே நம்முடைய தொடர்பு நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் துபாயிலே என்னிடத்திலே கேட்டுக்கொண்டதுடைய விளைவு ஏறத்தாழ இன்றைக்கு ஒரு 17 ஆண்டு காலமாக அவரோடு எனக்கு அந்த நட்பு தொடர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 24 கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நாள் விழா கவியரசர் கண்ணதாசனுடைய தமிழ்ச்சங்கம் பம்மல் மூலமாக பல்வேறு இடங்களிலே சென்னையிலே அந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்துவார். சென்னையிலே கண்ணதாசனுடைய இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பிட்ட ஒரு 500 பேர் வருவார்கள். எல்லாம் மிக அழகாக இருப்பார்கள். நானும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி விதிலா இவர்களை எல்லாம் அழைத்து சென்று அந்த நிகழ்ச்சிகளிலே நான் ஆண்டுதோறும் கலந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. அந்த பழைய நினைவுகளை எல்லாம் சொல்லி முடிப்பதற்கு முன்னாலே எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடத்துவோம் என்ற ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்த என்னுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், தரணி குழுமத்தினுடைய தலைவர், தொழிலதிபர், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மன்னார்குடி வட்டாரத்திலே எந்த அரசியல்வாதியும் செய்து கொடுக்காத பல்வேறு காரியங்கள், ஏழை மக்களுக்கு படிப்புதவி, மருத்துவ செலவு, ஆலயங்களுக்கு அவர் வைத்திருக்கிற தொழில்கள் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்வது, இப்படி ஒரு தாராள மனம் கொண்ட என்னுடைய அன்பிற்கினிய மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் இங்கே என்னை பற்றி சொன்னார்கள். எங்கு சென்றாலும் நான் அண்ணனை முன்னெடுத்துதான் செல்வேன். அந்த அளவுக்கு என்னுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். நான் அவரோடு ஏறத்தாழ ஒரு 1995ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 30 ஆண்டு காலமாக அவருடைய அரசியல் வாழ்வு, எங்களுடைய அரசியல் வாழ்வு பின்னி பிணைந்த ஒரு அரசியல் வாழ்வாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லியது போல அந்த குடும்ப உறவோடும்
எங்கள் வீட்டிலே இருக்கிற மனைவி மக்கள், அவர் வீட்டிலே இருக்கிற மனைவி மக்கள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் கலந்து பேசுகிற அளவுக்கு என்னுடைய சிறந்த குடும்ப ஆலோசகர், நண்பர். அவர் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றி எனக்கு முன்னாலே பேசி வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக நான் உடற்பூர்வமாக வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே தொகுப்புரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிற திருப்பூர் விகடகவி மரியாதைக்குரிய வாகித் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். எம்ஜிஆரும் கண்ணதாசனும் என்கிற தலைப்பிலே மிக அழகான ஒரு சொற்பொழிவு. இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தால் கூட அந்த தன்னுடைய சொற்பொழிவை இந்த அவையிலே இருக்கிற அனைவரும் கண்கொட்டாமல் பார்க்கிற வகையிலே, மனதிலே பதிந்து கொள்கிற வகையிலே சிறப்பான ஒரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்களை வருக வருகை என வரவேற்கிறேன். அதே போல திரையுலக சக்கரவர்த்தி எம்ஜிஆர் உடைய திரைப்படங்கள் 134 திரைப்படங்களில் எந்த திரைப்படங்களில் எந்த கேள்வியை கேட்டாலும் தயாரிப்பாளர், கதாநாயகி, பாடலாசிரியர், பாடியவர் என்கிற பல்வேறு கோணங்களிலே நாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முறையான பதிலை அளித்து இங்கே அமர்ந்திருக்கிற ஆழ்வார் திருநகரி திரு ராஜப்பா அவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல என்னுடைய நண்பரை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். மரியாதைக்குரிய நம்முடைய காவிரி மைந்தா அவர்கள் கண்ணதாசனுடைய பிள்ளைகள் கண்ணதாசனை பற்றி வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிற அமைப்பை ஏற்படுத்துகிறார்களோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் கண்ணதாசனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் என்று சொன்னால் என்னுடைய அன்பு நண்பர் காவிரி மைந்தா அவர்களை வருக வருகை நான் வரவேற்கிறேன். அதே போல காலை சோனா மெலோடியஸ் அருமை நண்பர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு கலைமுகன் சிறந்த பாடல்களை இங்கு தலையிருக்கிறார்கள். நான் அவரை வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை என்னுடைய நண்பர் காவிரி மைந்தா அவர்கள் செல்கிற போது அந்த நிகழ்ச்சிகளில் நான் கலந்திருக்கிறேன். மிகச்சிறந்த பாடல் பாடுவார்கள் அவர்களையும் நான் வருக வருக வரவேற்று, அதே போல இங்கு பாடுவதற்கு வருகை வந்திருக்கிற மரியாதைக்குரிய லாவண்யா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றியுரை சொல்ல இருக்கிற மரியாதைக்குரிய அத்தான் ஏ கோவிந்தராஜ் அவர்கள் சில பணி நிமித்தம் காரணமாக அவர்கள் வெளியூர் செல்ல வேண்டிய காரணத்தால் முன்னாலே வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு வெங்கட் அவர்கள் சிறந்த பாடலை இங்கே தர இருக்கிறார்கள். வெங்கட் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் தன்னுடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே தினந்தோறும் கேட்டுக் கொண்டிருக்கிற, காதுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிற பாடல்கள். இந்த காலத்திலே இருக்கிற பாடல்கள் நினைவிலே இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் அந்த காலத்திலே அவர் கேட்ட அந்த வரிகளெல்லாம் எளிய மனிதனும் எளிய முறையிலே வலிமையான கருத்துக்களை சொன்ன உயரிய கவிஞன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மாரியும் அது போல கவிதைகளை சொல்லியிருக்கிறார். அதே போல 1001 திரைப்படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடித்த படம். டிஎம்எஸ் அவர்கள் பாடுவார்கள், எம்எஸ்வி ராமமூர்த்தி அவர்கள் இசையமைப்பார். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே நீரம் உரிமை நீரம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே நீரம் உரிமை நீரம் பாடுவோம்.
சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை. கோடி போல காடு காண வேண்டும் விடுதலை. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை. கோடி போல நாடு காண வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை. அடிமை வாழும் பூமி என்றும் வேண்டும் விடுதலை. பல்வேறு பாடல்கள். அதே மாதிரி படகோட்டில் ஒரு பாட்டு பாடுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதுகிற பாடலாசிரியரிடத்திலே பாடல்களை திருத்த சொல்லி பல்வேறு விதங்களை பாடுவார்கள் என்று நம்முடைய ஆழ்வார் தம்பி நம்ம வெள்ளைச்சாமி அவர்களும் சொன்னாங்க. அதே போல மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். படைத்தவன் பழியும் இல்லை, வசித்தவன் பாவம் இல்லை. பிடித்தவர்கள் பிடித்து கொண்டான், தெருவில் நின்றான். வாழ வாழ பலவாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. இது அரசியலுக்கே கொடுங்க. உழைச்சவனா ரோட்ல நிற்கிறான். சிலர் வாழ வாழ பலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்தது என்று சொன்னார். இது அந்த காரியங்கள்லாம் எல்லா விஷயங்கள்லையும் நிறைய பொருந்தும். அது மாதிரி பாடல்கள்லாம் கண்ணதாசன் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பெற்றதான் பிள்ளையார் கவிஞர் வாரி எழுதின பாட்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை சொன்னாங்க. அது தவறு தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் இருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி. ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை தம்பி, இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அதே மாதிரி பணத்தோட்டம் திரைப்படத்துல கவியரசர் ஒரு அழகான பாடல்களை எழுதியிருப்பார். இவையெல்லாம் அந்த கால இளைஞர் இடத்துல ஒரு எழுச்சியை உருவாக்கும். அதாவது படம் பார்க்கிற அந்த திரையரங்குகளை எல்லாம் பாடசாலைகளாக மாற்றிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான். நடிகர் திலக நடிப்பில் மிகப்பெரிய நடிகர் இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நல்லொழுக்கம், நல்ல குணம், நேர்மை, வள்ள குணம், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை இளைஞர் மத்தியிலே உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அந்த படத்துல இந்த மிக அருமையா கண்ணதாசன் ஒரு வரிய சொல்லியிருப்பார். என்னதான் நடக்குமே நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. பணத்தோட்ட படத்துல பாடுறது. அதுல சொல்வாரு, உலகத்தில் திருடர்கள் சரிபாரி, ஊமைகள் பொருளர்கள் அதிபாரி. உலகத்தில் திருடர்கள் சரிபாரி, ஊமைகள் திருடர்கள் அதிபாரி. கடலத்தில் பிறப்பதுதான் நீதி, கலங்க
மனதிற்கு மட்டும் பயந்து விடு, வானத்தை உடலில் கலந்து விடு. மனதிற்கு மட்டும் பயந்து விடு, வானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு. அப்படி பல்வேறு கருத்துக்களை என்னுடைய நண்பர் வந்து நின்றாரு. நிகழ்ச்சி இருந்தாலும் புரட்சித் தலைவருடைய அந்த வரிகளை நான் அவருடைய வரவேற்புடன் என்ன போடுவார். அந்த நிகழ்ச்சிகள் வரவேற்புரை மட்டும் நான் நிகழ்த்திட்டு வந்துடுவேன். ஆனா எங்க ஊர்ல கொஞ்சம் செய்தி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் காவிரி என்னோட பர்மிஷன் இல்லாமே நான் பேசுறேன். அதனால இதோட என்னுடைய உரையை வருகை இருந்த அத்தனை பேருக்குடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இசை நிகழ்ச்சி